ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆலு சப்பாத்தி. ரொம்பவுமே ஈஸி அண்ட் சீக்கிரம் செய்யக்கூடிய டிஃபன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு கிண்ணத்தில் மாற்றி இந்தமாரி கரண்டி வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு விடுங்க. கொஞ்சம் சூடு ஆறினவுடனே கை வச்சு கூட மசிச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா, 2லேருந்து 2 பச்சை மிளகா போதும். 2 பச்சை மிளகா போட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒன்றுபட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் தேவையான அளவு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் வச்சு இந்த அளவுக்கு மாவு நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாரி திரட்டி வச்சுருக்கேன். திரட்டின மாவு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் மாவு வச்சு இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, திரட்டி வச்சுக்கோங்க. திரட்டும் பொழுது கொஞ்சம் பார்த்து திரட்டணும், ரொம்ப அழுத்திலாம் திரட்டக்கூடாது. ஸ்டஃபிங் வெளியே வர அளவுக்குலாம் திரட்டக்கூடாது. இந்த அளவுக்கு பார்த்து திரட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தோசைக்கல் வச்சு கல் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே தேவையான அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சப்பாத்தி எடுத்து போட்டு ஒரு பக்கம் வெந்தவுடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்து சர்வ் பண்ணோன்னா சூப்பரான ஆலு சப்பாத்தி ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.